நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னால தங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நேரத்துல, அதாவது அவர்கள் கவலைப்படும் பொழுது, அவர்களுடைய பிரச்சனையான சமயத்துல அந்த பிரச்சனையை போக்கிக் கொள்வதற்கு ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமாக அதை டீல் பண்றாங்க. பெண்கள் எப்படி அதை டீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மற்றவர்களோடு பேசுவதன் மூலமாக தங்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பும் பொழுது மற்றவர்களோடு கூட பேசுவதன் மூலமாக அதை நீக்கிக் கொள்ள பார்க்கிறாங்க. ஆண்கள் எப்படி அதை போக்கிக் கொள்ள விரும்புறாங்கன்னா, அமைதலாவதின் மூலமாக போக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள். அதுதான் மென்ஸ் கேவ்னு சொல்லுவாங்க. அவர்கள் அந்த நேரத்துல குகைக்குள்ள போற மாதிரி, ஷெல்லுக்குள்ள போற மாதிரி அமைதல் ஆயிடுவாங்க. அமைதல் ஆகிட்டு ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கவோ, ஏதாவது டிவியில நியூஸ் பார்க்கவோ போயிடுவாங்க. ஒரு செயல் செய்வாங்க, அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. இதை பார்க்கும் பொழுது அவங்க மனைவிக்கு பதட்டம் ஆயிடுது. ஏன் பதட்டம் ஆயிடுதுன்னா, அவங்க இது மாதிரி சோகமா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அது பெரிய ஒரு பிரச்சனை, உடனடியா பேசினாதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால இவருக்கும் உதவி செய்யலாம்னு சொல்லி போய், ஏன் அமைதியா இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவரு சாதாரணமா ஒண்ணும் இல்லை அப்படிம்பாரு. இவங்க மறுபடியும் கேட்க அவர் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சோன்னே இந்த அம்மா, இந்த மனுஷன் ஏன் இப்படி கத்துறாரு, நான் உதவி தானே செய்ய போனேன் அப்படின்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இது ரெண்டும் வித்தியாசமான ஒரு விஷயம். உங்க கணவன் சில சமயத்துல அமைதலா இருந்தாருன்னா கொஞ்ச நேரம் அமைதலா விடுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. இன்றைக்கு கூட சில மலை ஜாதி பிரிவினர்னு சொல்றவங்க இந்த அவங்க கணவன் திருமணமாகி போகும்பொழுது அந்த பெண்ணுடைய அம்மா இப்படி சொல்லி அனுப்புவாங்களாம், உன் கணவன் குகைக்குள்ள போகும்போது பின்னாலேயே போகாத, அங்க டிராகன் இருக்கும், அந்த அந்த குகைக்குள்ள அசம்பாவிதங்கள் நடந்துரும்னு சொல்லுவாங்களாம். அப்போ அமைதலா இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் அமைதலா இருக்கும்போது பெண்கள் போய் தொந்தரவு பண்ணாம இருக்கவும், அதே சமயத்துல பெண்கள் அமைதியா இருக்கும்போது, மனைவி அமைதியா இருக்கும்போது கணவன் என்ன நினைக்கிறாரு, சரி நம்ம தொந்தரவு பண்ண வேணாம், அவங்க அமைதியா இருக்கிறாங்க, ஏன்னா நான் அமைதியா இருக்கும்போது அவங்க தொந்தரவு பண்ணாம இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்குது, ஆகவே அவங்க அமைதியா இருக்கும்போது நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவங்க வித்தியாசமானவர்கள். அவங்ககிட்ட அந்த நேரம் தான் நீங்க போய் அதிகமா பேசணும். அந்த நேரம் தான் என்ன ஆச்சு, ஏன் அமைதியா இருக்கிற, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்டா அவர்களுடைய ப்ரெஷர் அவங்க வெளியிடுறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். இவங்க கிட்ட போய் கேட்டா இவங்களுக்கு அது ப்ரெஷராக தோன்றும். ஏன்னா எப்பொழுதுமே ஆண்கள் பாருங்க, அவங்க ஒரு ஹீரோவாக இருக்க விரும்புறவங்க, பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறவங்க. அதுவும் மனைவி முன்பாக ரொம்ப பெரிய ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க தீர்க்க முடியாத பிரச்சனைய உங்ககிட்ட சொல்லி தங்களுடைய தோல்வியை சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அமைதலா இந்த பிரச்சனை தீர்க்க முடியலன்னு அமைதலா இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டா கோபம் தான் வரும். சோ அமைதலை ஒருவர், ஆண் அமைதலா இருக்கும்போது நீங்கள் அமைதலா இருக்கவும், பெண்கள் அமைதலா இருக்கும்போது நீங்கள் போய் பேசவும் கற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.